ஒரு நிமிஷத்துல இந்த பிரியாணி பண்ணிடலாம்லாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க. 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ஜூசியான பிரியாணி பண்றதுக்கு. 1/2 கிலோ சிக்கன்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தயிர், 4 தக்காளி பழம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கையளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து பாதி லெமன் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப குக்கர்ல நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு 3 பெரிய வெங்காயத்தை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா கட் பண்ணாம தான் சேர்த்திருக்கேன். ஊற வச்சிருந்த அரிசிய 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணியை பாயில் பண்ணி ஊத்துங்க. அப்பதான் இந்த ரைஸ் உடையாம வரும் உங்களுக்கு பிரியாணி. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும். உப்பு செக் பண்ணி பாருங்க, உங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, உதிரியான ஜூசியான பிரியாணி எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.